ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைப்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே நம்ம மத்திய 24ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே ஆஹ் நம்ம உண்மையிலேயே கடைசி நாட்களில், அதாவது மத்திய 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நாட்களில தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம போன வாரத்துல ஒரு சில காரியங்களை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஏற்கனவே பல முறை நம்ம இதை கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் இருந்தாலும், இன்னும் நம்முடைய கிறிஸ்தவத்திலே இந்த கடைசி காலங்கள் என்று சொல்லி அதை குறித்த எச்சரிப்பு கொடுக்கிறதும், அதை குறித்து மக்களை பயமுறுத்துகிறதும், கலக்கமடைய செய்கிறதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனாலே நான் திரும்பவும் இந்த காரியத்தை ஒரு முறை கூட நம்முடைய ஞாபகத்திற்காக இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நம்முடைய பைபிள் ஸ்டடிஸ்ல இதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என் மனதிலே உணர்த்தப்பட்டதுனாலே நான் இதை சொல்றேன். அப்போ மத்திய 24ஆம் அதிகாரத்தை பொதுவா எல்லா பிரசங்கிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் இது இது இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், அல்லது இதுதான் இறுதி காலம், இந்த இறுதி காலத்துக்காக தான் ஆயத்தப்படுவதுதான் இன்றைக்கு நம்முடைய தலையாய பணி, நம்முடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஒரு பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றது போல ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பைபிள் அது உண்மையிலே சொல்லுதா? மத்திய 24ஆம் அதிகாரம் அதை உண்மையிலே அதை சொல்லுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். ஒருவேளை நம்ம பார்க்க போகிற காரியங்கள் ஏற்கனவே நம்முடைய மனதிலே நம்ம கற்று வைத்திருக்கிற, நம்ம பதித்து வைத்திருக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம வெளியில எடுத்து போட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம நம்ம அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே நம்ம கற்ற காரியங்கள், நாம் கேட்ட காரியங்கள், நாம் படித்து வைத்திருக்கிற காரியங்களின் அந்த கண்ணாடி வழியாக, அந்த ஆங்கிள்லே நம்ம பார்ப்போம். அதனால அது நம்மை திரும்பவும் தவறான ஒரு பாதைக்கு நேராக தான் நடத்தும். அதனால நான் உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த 8:30 மணிக்கு அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்களை பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து அதை கேட்கிறதும், நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பண்றது மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்துல வேற பெர்ஸ்பெக்டிவ்ல காரியங்களை நிதானிக்கிறதும் சிந்திக்கிறதும் கொஞ்சம் கடினம் தான் இரவு வேளையில. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார், பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிற ஒரு நபராக நம்ம இதை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அது மாதிரி ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்டு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம மனதுக்குள்ள வைத்துட்டு இதை படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம இதை அதனுடைய எழுதப்பட்ட நோக்கத்தோடு, அந்த எழுதப்பட்ட கான்டெக்ட்ல எழுதப்பட்ட அந்த கருத்தோடு நம்ம புரிந்து கொள்வது மிக கடினம். அதனால நம்ம கொஞ்சம் பேக் போனோம். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூதனாக, இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீஷனாக, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை மத்திய 24ஆம் அதிகாரத்துல பதிவு செய்திருக்கிற இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லும் பொழுது அதை கேட்ட சீஷர்கள் அதை எப்படி புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள்? இது ரொம்ப முக்கியம். நம்ம பைபிள் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது அதுதான். நம்ம நிறைய நேரம் நம்ம ஒரு 21st செஞ்சுரி ஒரு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியனா ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையிலேயே பைபிளை படிச்சு நம்ம பழகிட்டோம். கொஞ்சம் நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம சரியா புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நம்ம அந்த கான்டெக்ட்டுக்குள்ளாக, அந்த பின்னணிக்குள்ளாக, அந்த அவங்க ஷூஸ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய பாத ரட்சைகளை அணிந்து கொண்டு நம்ம அதுல பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு யூதனாக, ஒரு யூத சீஷனாக ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி அவங்க உலகம் எப்ப அழியும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருக்கல. அவங்க எதுக்காக காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சிறையிருப்பு எப்பொழுது முடிவடையும், அவங்களுடைய அந்த எதிர்ப்பு தீர்க்கதரிசிகளால முன்னுரைக்கப்பட்ட அந்த ஒரு காரியம், அந்த ஒரு மகிமையான ஒரு யுகம், அந்த காலம் அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை, அதுதான் அவங்களுடைய விருப்பம். அதுதான் அவங்க வேத வாக்கியங்கள் இருந்து அவங்க தெளிவாக கற்றுக்கொண்டு அதை குறித்து அவங்க விவாதித்து கொண்டு, அதை குறித்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு, அதுல நிறைய கூட்டங்களாக நம்ம படிக்கிறோம் இல்லையா, பரிசேயர், சதுசேயர், எசனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம், இப்படி நிறைய கூட்டங்கள் அவங்க விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அதை நான் போன வாரம் சொன்னேன், 23ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்தே அதை ஆரம்பிக்கிறது. அதாவது 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய 23:35 வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது மத்திய அதை எழுதும் பொழுது அதோட ரிலேட் பண்ணி அதோட தொடர்ச்சியா தான் எழுதுறாரு. சோ மத்தேயுக்கு அதை எழுதுறதுல
ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. என்ன இன்டென்ஷன் அப்படின்றதையும் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். என்ன இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னா, இந்த அந்த புதிய அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த புதிய காலம் இதுதான். வேதத்திலே தீர்க்கதரிசிகளால முன்னுரைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை இதுதான் அப்படின்றத சொல்றதுக்காக, அந்த ஏர்லி சர்ச்சுக்கு, ஆரம்ப கால திருச்சபைக்கு அதை புரிய வைப்பதற்காக தான் அவர் மத்தேயுவை எழுதுகிறாரு. ஏதோ நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு காஸ்பல் டிராக்ட் கொடுக்குற மாதிரி அவர் எழுதல. அதை ரொம்ப கருத்தா, ஒரு யூதன் அதை எப்படி எழுதினா சரியா புரிந்து கொள்வான், அந்த ஒரு யூதன் அதை எப்படி சொன்னா அதை சரியாக அவங்களால அந்த காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றது புரியும். நம்ம ஏற்கனவே அந்த காலத்துக்கு முடிவுல இருக்கோன்றது அவங்களுக்கு புரியும் அப்படின்றத மனதுல வைத்துதான் அவர் எழுதுகிறார். அதனாலதான் அந்த 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா அவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தைகளையும் அவர் அங்க சொல்லிட்டு, அதை தொடர்ந்துதான் இந்த தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது சீஷர்கள் கட்டடங்களை காண்பிக்கிற அந்த ஒரு சீனுக்கு, அந்த ஒரு காட்சிக்கு நேராக அவர் கடந்து வர்றாரு. சோ மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் ஆபேலின் ரத்தத்துல இருந்து சகரியாவின் ரத்தம் வரைக்கும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுதான் பழைய ஏற்பாடு, யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் அடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட ஆர்டர் அல்லது வரிசை இதுதான். நம்ம நீ நினைக்கிற மாதிரி மத்தேயு டு மல்கியா கிடையாது அவங்களுக்கு. சரி, ஆதியாகமம் டு மல்கியா கிடையாது அவங்களுக்கு. ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிச்சு நாளாகமத்துல முடியும். சோ சகரியாவினுடைய காரியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நாளாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபேல் முதலாவது மரித்த நீதிமான், கடைசியாக அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் படி, அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸோட ஆர்டர் படி கடைசியா மரித்தது யார் அப்படின்னா சகரியா. சோ இவங்களோட எல்லாருடைய ரத்த பலியும் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யார நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் சிலரை கொன்று சிலுவைகள் அறைவீர்கள் 34ஆம் வசனத்துல, சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து சிலருக்கு ஊருக்கு துன்பப்படுத்துவீர்கள். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது என்ன வரும்? 36ஆம் வசனத்துல, இந்த சந்ததியின் மேல் இவைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது என்ன அப்படின்றத அவங்க இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை கூட்டுறாரு. மத்த இதுல எழுதும் பொழுது அவர் இன்னும் அது என்ன அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை கேட்கலையா? கேட்கவே இல்லையா ஒண்ணுமே? கேக்குதா? ஓகே ஓகே. சோ இந்த அந்த குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி, அதாவது இந்த சந்ததியினிடத்திலே இது கேட்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டு, எருசலேமே நான் உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாம போயிற்று அப்படின்றத சொல்லி உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சோ நீங்க அதனுடைய பலனை அனுபவிக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னதை மத்தேயு ஜஸ்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி, இந்த காட்சிக்கு முன்னாடி, மத்திய 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த காட்சிக்கு முன்னாடி அதை சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது அடுத்தடுத்து நடந்த ஈவென்ட்ஸான்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் மத்திய அதை எடுத்து எழுதும் பொழுது he is fully focusing on that particular things that are going to happen in that generation. அந்த குறிப்பிட்ட சந்ததிக்கு, அந்த குறிப்பிட்ட தலைமுறையிலே நடக்க போகிற காரியங்களுக்கு நேராக அவங்களுடைய கவனத்தை அவர் திருப்புறாரு. அதுக்காக தான் அவர் அதுக்கு முன்னாடி அதை சொல்றாரு. சோ நல்லா புரிஞ்சுக்கிடணும். மத்திய அதை சொல்லும் பொழுது அதை ஒரு யூதன், அந்த யூத சீஷர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள் இயேசு சொல்லும் பொழுது. அதை மத்திய இதை எடுத்து எழுதும் பொழுதும் அதை வாசிச்ச யூத கிறிஸ்தவர்கள் நன்றாக மத்திய என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சிருப்பாங்க. சோ நம்ம இப்ப அதுதான் அவங்க எப்படி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். சோ நீங்க கொஞ்சம் கவனமாகவே என்னோடு கூட வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ இப்ப என்ன நடக்குது? அவர் அதை சொல்லும் போது அதான் சொல்றாரு 37ஆம் வசனத்துல, எருசலேமே 23:37, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுபவப்பட்டவர்களே கல்லெறிகளே, நான் உன் மேல எவ்வளவோ சேர்த்துக் கொள்றதுக்கு ஆசையா இருந்தேன், மனதா இருந்தேன், உனக்கு மனசு இல்லை, அதனால நான் உன்னைய நியாயம் தீர்க்க போறேன். சோ அதனாலதான் போன வாரம் நம்ம கேட்ட ஒரு கேள்வி கூட எனக்கு நம்ம அதை சிந்திச்சோம். அதாவது ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம எதுக்கெடுத்தாலும் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அதற்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அதனாலதான் ஜாப் சுஷில் அழகா சொன்னாப்ல. சோ நம்ம அப்படி எடுத்தோடனே கண்டம் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருன்றது ரொம்ப முக்கியம்.
இத்தனை முறை ஆண்டவர் அவங்களோட பேசி தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத வாக்குகளை கொடுத்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து அவங்களதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறேன், உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறேன். சோ நான் நினைச்சதை என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு உங்களை நான் சூஸ் பண்ணேன். பட் உங்களால அதுக்கு பாத்திரமா இருக்க முடியல, நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே போறீங்க. சோ நான் உங்களை என்ன பண்ண போறேன், பாழாக்க போகிறேன் அப்படின்றத சொல்றாரு. சோ ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்றது ரொம்ப பொறுமைக்கு அப்புறம் தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் என்ன இவன் வந்து நாளைக்கே நாசமா போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஹி இஸ் வெரி பேஷன். எப்படி நோவாவின் காலத்துல கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் வந்து அவரு பொறுமையா இருந்தார், அவங்க மனம் திரும்புவாங்க அப்படின்றதுக்காக 120 ஆண்டுகள் அவர் கொடுக்குறாரு. சோ அதனால நம்ம எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்ற அந்த கருத்துக்குள்ள நம்ம போறது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்துல நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்ய மாட்டாருன்றதும் கிடையாது. இஸ் அ காட் ஹூ இஸ் ஹூ டஸ் ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ்ல எப்பவுமே நியாயம் தீர்க்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா, ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னா, நீ நல்லா சரியா இருந்தவனுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு கண்டிப்பா அது நெகட்டிவா தான் இருக்கும். ரெண்டு பேருமே பாசிட்டிவா இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி தேவன் காரியங்களை நகர்த்தி கொண்டு போகும் பொழுது, சரித்திரத்தை அவர் கொண்டு போகும் பொழுது, சில நேரம் அவர் சரி செய்யும் பொழுது, அதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதான் சங்கீதங்கள்ல ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது பூமி மகிழ்கிறது, மரங்கள்லாம் வந்து என்னது சந்தோஷப்படுகிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆனா அதே நேரத்துல ஒரு சிலருக்கு அது நெகட்டிவா தான் இருக்கும். ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்க வர்றதுக்கு வருவோம். சோ எருசலேமோட நியாய தீர்ப்பை குறித்து தான் ஆண்டவர் இங்க பேச வர்றாருன்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். 23ஆம் அதிகாரத்துல தெளிவா மத்தேயு அதை சொல்லிட்டு அந்த விஷயங்களை சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்லயே தான் தேவாலயத்தை குறித்து அந்த கான்டெக்ட்டுக்கு அவர் அந்த காட்சிக்கு நேராக கொண்டு வர்றாரு. சோ காண்பிக்கிறாங்க, அவர் வந்து இது வந்து இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இது எப்ப நடக்கும்னு கேட்கிறாங்க. பட் ஆண்டவர் ஒரு காரியத்தை அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. எதுல எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்போ அந்த அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த காலம் வரும், எப்போ கடவுளுடைய ராஜ்யம் வரும், எப்போ நம்முடைய இந்த சிறையிருப்பு முடிந்து போகும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது முடிய போகுது, அது நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடக்கணும். அது உலகத்தின் முடிவு இல்ல, அது எதனுடைய முடிவு, அந்த அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவருடைய சிறையிருப்பினுடைய முடிவு. அந்த அவள் இருந்த அந்த காலத்திலே அதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்த சாம்ராஜ்யங்களுடைய முடிவு, அதுவரைக்கும் ஆளுகைக்குள்ளாக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக உலகத்தை வைத்திருந்த சாத்தானுக்கும் அந்த முடிவு உண்டு பண்றாரு. சோ இட்ஸ் an end of many things, but it is not the end of the space time universe. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகிற, நான் சொல்லுவேன், இன்னும் அதிகமா ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் டைம் யூனிவர்ஸ் அழிய போகுதுன்னு சொல்லி காத்திருக்கிறது தான். சோ அதனாலதான் நீ கிறிஸ்தவங்க உலகத்துக்கு, இந்த பூமிக்கு உப்பா வெளிச்சமா இருந்து உலகத்தை, கடவுள் கொடுத்த உலகத்தை பராமரித்து பாதுகாக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் அதை குறித்து எந்த சிந்தையோ கவலை இல்லாம போனதற்கு காரணம் இந்த ஒரு போதனை தான். சோ தேவர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த எண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் டைம் யூனிவர்ஸ். அவங்க உலகத்தை இந்த அண்ட சராசரத்தினுடைய முடிவுக்காக காத்திருக்கல, அவங்க கடவுள் புதுப்பிக்க போகிற அந்த காலத்துக்காக காத்திருக்கிறாங்க. தாங்கள் இருக்கிற அந்த பாவ நிலையிலிருந்து, சிறையிருப்பின் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுள் புதிதாக்குகிற அந்த நிலைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்றார், நான் தான் அந்த மெசாயான்றதுக்கு மீனிங்கே அதுதான். அதை நிறைவேற்றுகிறவர் தான் மெசாயா. அதை நிறைவேற்றுகிறவர் தான் நான், மனுஷகுமாரன்றத இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய ஊழியத்தின் 3.5 வருஷம் ஊழியத்தினுடைய அந்த காலகட்டத்திலே அவர் அவங்களுக்கு சொல்லிட்டே வர்றாரு. சோ இப்போ அவங்க கேட்கிறாங்க, அப்படின்னா இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்ப அந்த காலம் வரும், இதுக்கு என்ன ஏதாவது அடையாளம் கொடுப்பீங்களா ஆண்டவரே அப்படின்லாம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயம், அது இந்த தலைமுறையோடு கூட அது நடந்துரும். சோ தட் இஸ் ஒன் திங். அதனாலதான் ரொம்ப தெளிவா நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த தலைமுறை, அந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன் அப்படின்ற அந்த 34ஆம் வசனத்துல சம்பவிக்கும் உண்மை, இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றது அவர் தெளிவா. ஒரு விஷயம் அவர் எங்களுக்கு என்ன சொல்றாரு, பிஃபோர் திஸ் ஜெனரேஷன். சோ அப்போ அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜெனரேஷன் முடியறதுக்குள்ளாக அது நடந்து முடிஞ்சிடும். சோ அதனாலதான் நம்ம இதை நம்புகிறோம். AD 70 இது வந்து
நடந்தது, நிறைவேறினது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். முதலாவது. 2வது, அப்போ நம்ம ஏன் இத ஸ்பேஸ் டைம் யூனிவர்ஸ் எண்டுன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 29ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிற சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். இதையெல்லாம் வச்சுதான் என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து என்னது? உலகம் அழியுது. இன்னைக்கு இன்னைக்கு சூரியன் இருக்குது, சந்திரன் ஒளி கொடுத்துட்டு இருக்குது. அதனாலதான் எப்படா சூரியன்ல பிளாக் ஹோல் விழும், எப்ப சந்திரன் வந்து டார்க் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படிப்பட்ட சில சில சயின்ஸ்ல இருந்து சில வரக்கூடிய சில என்ன சொல்றது தகவல்களை இன்ஃபர்மேஷன் டேட்டாவை உடனே இதுதான் வந்துட்டு மூட போகுது அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு யூதன் அப்படி பாக்குறது இல்ல. ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் அதான் நான் நிறைய வசனங்கள் இருக்குது. எல்லா வசனங்களையும் இப்பொழுது நான் சொல்லி நம்ம பாக்குறதுக்கு நேரம் எனக்கு போதுமான்னு சொல்லி தெரியல. எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏசாயா 13:10 போன வாரமே நான் உங்கள்ட்ட பார்த்து சொன்னேன். இது யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனம். சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசாயா 13:10. ஏன்னா ஒரு யூதன் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருந்தான். சோ அவனுக்கு இந்த 13:10 சொல்லி இருக்கிற ஏசாயா சொல்லுகிற அந்த என்ன சொல்றது 10 வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இருந்து போம், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும். இது யாரை பத்தி நான் சொன்ன காரியம்? 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். சோ பாபிலோன் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பு. அதே மாதிரி எசைக்கியல் அதே இதுல 32 எசைக்கியல் 32:7-8 பாத்தீங்கன்னா, இது ஏன்னா இது நான் ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது, நிறைய தீர்க்க தரிசிகள் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது, தேவன் நியாயம் தீர்க்க வரும் பொழுது இதே லாங்குவேஜ, இதே மொழிய, தீர்க்க தரிசன மொழியா அவங்க பயன்படுத்துறாங்க. 32ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். சோ அதனால அவங்க லிட்டரலா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி அவங்க எடுக்கிறது 7 8 வசனங்களை பாத்தீங்கன்னா, அங்கேயும் அது எகிப்தின் மேல் வரக்கூடிய தீர்க்க அழிவை குறித்து சொல்லும் பொழுது எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி சொல்லணும். அப்ப சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல, நான் உன்னை அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்கள் இரண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கூடாது இருக்கும், நான் வானஜோதியின விளக்குகள் எல்லாம் உண்மையில் இரண்டு போகும். ஸோ அகைன் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த வென் காட் ஜட்ஜஸ். அதுக்காக எயித்துல ஆண்டவர் வந்து எயித்து மேல நடந்துச்சு. இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எயித்து வந்து நேரிட்டது, அழிவு வந்துச்சு. ஆனா இத மாதிரி வானம் சூரியன் இரண்டு போய் சூரியன் நட்சத்திரம் ஒளியை கொடுக்காம அப்படி நடக்கல. அது அது வந்து இட் இஸ் த ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். ஸோ தேவன் தீர்க்கதரிசி வந்து காரியங்களை சொல்லும் பொழுது, அந்த கடவுள் செய்கிற அந்த பயங்கரமான காரியங்களை சொல்லும் பொழுது, அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் என்னது எக்ஸ்பிரஸிங் த திங்ஸ் தான் இது. ஸோ இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீங்க இதை வந்து ஏசாய் 24-23 பார்க்க முடியும். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு வரக்கூடியதே அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏற்கனவே இஸ்ரவேல் மேல ஆண்டவர் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னாரு இல்லையா? 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அது இஸ்ரவேல் மேல வர்ற நியாயத்துக்கு சொல்லும் பொழுது அதுதான் சொல்றாரு. 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சந்திரன் கலங்கும், சூரியன் நாணம் அடையும். சோ அது அகைன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல என்னெல்லாம் வரும், என்ன ஆசாரியன் ஆண்டவர் பனிஷ் பண்ண போறாரு. அதே மாதிரி சோ அந்த ஜனங்களை தேசத்தின் குடிகளை பனிஷ் பண்ண போறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அங்க அப்படி ஆண்டவர் செய்யும் பொழுது சந்திரன் கலங்கும், சூரியன் நாணம் அடையும். சோ இது வந்து நீங்க மற்ற வசனங்களை கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க அந்த பகுதிகள் எல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அது அந்த பேக்ரவுண்ட்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஷூஸ்ல அவங்களுடைய அதே காலணிகளை நீங்க நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி வெரி சிம்பிள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து என்னது சூரியன் ஒளிய கொடுக்காது இருக்கிறத பத்தி சொல்லல, அப்படி சயின்ஸை பத்தி ரிலேட் பண்ணி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மள எச்சரிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ யோவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்குது, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்குது, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்குது. சோ திரும்ப திரும்ப ஆண்டவர் எல்லா தீர்க்கதரிசிகளுமே அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ யூஸ் பண்றாங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், செப்பனியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்க எல்லாமே அந்த இருள், கர்த்தருடைய நாள், கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள், அது இருள் நிறைந்ததா இருக்கும், அது சூரியன் ஒளி கொடாததா இருக்கும். சோ இத கேட்கும் போது அந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், யூதர்களா இருந்து இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அதை எப்படி புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, ஆமா இந்த தலைமுறை முடிகிறதுக்குள்ள சம்திங் என்னது நடக்க போகுது, பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது.
அப்படின்றத அவங்க நல்லா தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அததான் ஆண்டவர் அங்க புரிய வைக்கிறாரு. ஆண்டவர் பாபிலோன் மேல செஞ்சது போல இஸ்ரவேலுக்கு சரித்திரத்துல செஞ்சது அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அவங்க சரித்திரத்தை நேரிட்டதுதான். எகிப்துக்கு பண்ணது போல இஸ்ரவேலுக்கு திரும்ப திரும்ப பலமுறை மற்ற தேசங்கள்ல அவங்க மேல கொண்டு வந்து செஞ்சது போல இப்பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய அழிவு நியாய தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்றத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அப்ப அது வரும் பொழுது இவங்க என்ன பண்ணணும், இயேசுவை பின்பற்ற மெசியாவை பின்பற்ற சீஷர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் அவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறாரு. என்ன எச்சரிப்பை கொடுக்கிறாரு? அதுக்கு முந்தின பகுதியில, அதாவது இந்த சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும்னு 29ஆம் வருஷத்துல பாக்குறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பகுதியில இருக்கிற எல்லா எச்சரிப்பிலும் கொடுக்கிறாரு. அதுதான் என்னது? என் நாமத்தை தரித்து 5ஆம் வருஷத்துல இருந்து இருக்குது. என் நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மெஸ்ஸியான்றது நிறைய பேர் ப்ரொஃபஸ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா அந்த சரித்திரத்தை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜோசிபஸோட ஹிஸ்டாரியன் ஜோசபஸோட அந்த எழுத்துக்களை அந்த வார் ஆன்டிக்யூட்டிஸ் அப்புறம் அந்த வார் பத்தி அவன் எழுதின அந்த ஜூயிஷ் வார் அவன் தான் அவர் தான் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அவர் எழுதின காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது இதே எக்ஸாக்ட்லி ஒருவேளை இதை சொல்லும் பொழுதும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை சொல்லும் பொழுதும் இதை சொல்லும் பொழுதும் மத்தேயும் இதை எழுதும் பொழுதும் அவருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. மத்த இதை எழுதும் பொழுது கூட அவருக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு அதுக்கு பிறகு வாழ்ந்த காலம்னாலும் நம்ம அதை கம்பேர் பண்ணி பாக்குறோம். பட் அவருக்கு இது எப்படி இருக்கும்னே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இன்னும் அவர் மரித்து கூட உயிர்த்தெழல. சோ அவரை பத்தின இன்னும் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனா இதை எழுதும் போது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனா எருசலேம் ஆலயம் இடிக்கப்படவில்லை, இந்த காரியங்கள் நடக்கவில்லை. ஆனா ஏழி சர்ச்சைக்கு இது ஒரு எச்சரிப்பா இருக்கணும்ன்றதுக்காகவும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காலம் வந்துட்டுன்றத அவங்களுக்கு விளக்குறதுக்காகவும் தான் மத்தையும் இந்த நற்செய்தியை எழுதுறாரு. சோ அதனுடைய கடைசி பகுதி தான் இது. சோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள மெசியாக்கள் வருவாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா வஞ்சிப்பாங்க. நடந்துச்சு. ஒரு பக்கம் இயேசுடைய சுவிசேஷம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு கிபி 30 தொடங்கி. இன்னொரு பக்கம் அநேகர் இல்ல அவர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு, அவர் உண்மையான மெஸ்ஸியா கிடையாது, நாங்க தான் உண்மையான மெஸ்ஸியா, யூதர்களுக்கு நாங்க தான் ரட்சிப்பை கொடுக்க போறோம், நாங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியான என்னது, ரோமா அழிக்கிறவங்க தான், ரோமா எதிர்த்து போரிடுறவங்க தான் மெஸ்ஸியா. சோ அப்படி நிறைய கூட்டங்கள் நிறைய குரூப்ஸ் அங்கங்கே எழுப்பி கொண்டு வந்தாங்க. ஜோசபஸ் ஒரு சில காரியங்களை சொல்றாரு, பட் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. யுத்தம் வருது, ரோம சாம்ராஜ்யம் ரொம்ப இன்ஸ்டபிலிட்டியா மாறுது. கிட்டத்தட்ட அந்த மத்திய ரோம ஏடி 60க்கு அப்புறம் அந்த 70க்கு இடையில கிட்டத்தட்ட 4 எம்பரஸ் 4 அரசர்கள் வந்து மாறி மாறி வர்றாங்க. சோ ரோமன் எம்பையரே கொஞ்சம், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த பீரியட்ல நீங்க என்ன கேள்விப்படுவீங்க அப்படின்னா, இந்த யுகம் முடிகிற காலம், அதாவது அந்த எக்ஸைல் முடிகிற ஒரு காலத்துல. சோ அது என்னன்ற அந்த காலம் என்னன்றத நம்ம அதை கூட பார்க்கலாம். சோ இதெல்லாம் நடக்கும். என்னது, யுத்தங்களை கேள்விப்படுவீங்க, பஞ்சங்களை கேள்விப்படுவீங்க, பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதே நேரத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதே ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றதுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த சீஷர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எதிர்பார்ப்பு, என்ன அவங்கள எதுக்காக உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய திட்டத்தை சரியாக ஃபெயில் ஆயிட்டாங்க இஸ்ரவேல். as a nation they have failed. now தேவன் தம்முடைய திட்டத்தை தாம் அவர்களுக்கு பதிலாக அவர் செஞ்சு நிறைவேற்றி முடிச்ச அந்த வேலையையும் பூமியே புத்துருவாக்கம் பண்ணுகிற அந்த திட்டத்தையும் எடுத்து செல்ல வேண்டியது யாரு? இந்த சீஷர்கள். சோ அதனாலதான் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, 3ஆம் வசனத்துல 24:3 பாக்குறோம், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, சோ தனித்து வந்துதான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. they have come to him privately. தனியா உட்கார்ந்து ரொம்ப க்ளோஸா உட்கார்ந்து பேசுற ஒரு இன்சிடென்ட். சோ அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அதுதான் மத்திய இங்க எழுதி எல்லாருக்கும் அது தேவைன்னு சொல்லி நினைச்சதுனால அவர் சொல்றாரு. சோ சொல்றாரு, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதுதான் நடந்துச்சு. அவங்க நினைச்சாங்க மெஸ்ஸியா வந்த உடனே நமக்கு 12 சிங்காசனம் போட்டு உட்காரலாம், சீஷர்ல அப்படிதான் நினைச்சாங்க இல்லையா? பட் சொல்றாரு, இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, பட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அ டிஃபரெண்ட் வே. என்னுடைய வருகை ஒரு டிஃபரெண்ட் வேயா நடக்க போகுது. இது காலங்காலமாய் யூதர்கள் கிட்டத்தட்ட தானியேலின் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதுல இருந்தே மனுஷகுமாரனுடைய வருகையை, நான் போன வாரம் தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து காமிச்சேன். மனுஷகுமாரன் ஆளுகையை பெறுகிற அந்த காலத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு
எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருந்த எதிர்பார்ப்பு என்னது? அவர் ரோமரை அடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ரோமர்களால் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். நீங்க பர்சிக்யூஷனுக்குள்ள போவீங்க, காட்டி கொடுக்கப்படுவீங்க, பகைப்பாங்க. சோ இதுதான் இதை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அப்கோர்ஸ் நம்ம எழுதப்பட்டது அன்னைக்கு அவங்களுக்கு எழுதப்பட்டது, சில காரியங்கள் இன்னைக்கு நமக்கு பொருந்தலாம், அது தப்பு கிடையாது. சில காரியங்கள் இன்னைக்கு நமக்கு பொருந்தலாம். ஆனா அதுக்காக இது இன்னைக்கு 21st செஞ்சுரியில இருக்க நமக்காக தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து அதை வச்சு நம்ம மக்களை பயமுறுத்தி கொண்டு கலக்கி கலக்கி கொண்டிருப்பது சரியல்ல, ஆன்றதை விரும்புகிறதும் இல்லை. சரி, அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா 13 வருஷத்துல முடிவு பணிந்து நிலைநிறுத்தினர். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சீஷருடைய வேலை ரொம்ப பெரிய வேலை. அந்த பீரியடை தாண்டி கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் சத்தியங்களையும் என்ன செய்யணும்? கடத்தணும். சோ தே வர் ரியலி ஃபெய்த்ஃபுல். இதுல உண்மையா இருந்தாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. இல்லாட்ட நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸா இருக்க மாட்டோம். இந்த சின்ன கூட்டம் இவ்வளவு டெரிபிளான அந்த காரியத்தை யோசிச்சு பாருங்களா. தங்களை சமுதாயம் அவங்க யூதர்கள் எல்லாம் யூத சமுதாயங்கள், யூத சமுதாயமே அவங்களுக்கு எதிர்த்து நிக்குது. இவங்க இந்த மெசேஜாவை ஃபாலோ பண்ணணும். எதுக்கு நடுவுல உபத்திரவங்கள், அடி அடி உதைக்கு நடுவுல? அதுக்குதான் அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. இஸ் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எண்ட் ஆஃப் தி ஜூயிஷ் ஏஜ். யூத காலத்தின் முடிவுக்காக அவங்களை ஆயத்தப்படுத்துறாரு. துரதிருஷ்டவசமா அந்த வசனங்களை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க இறுதி காலத்துக்காக ஆயத்தப்படுறோம்னு சொல்லி நம்மளும் நம்பிக்கையற்றவங்களா மாறி உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யாம இருந்து பரிதாகரமான ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இஸ் வெரி டஃப் அண்ட் வெரி டிஃபிகல்ட். பட் ஸ்டில் நீங்க இப்ப முடிவு பண்ணி நிலையிலுங்க. திட்டம் நிறைவேறும். ரட்சிக்கப்படுவாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்ற மீனிங் கிடையாது. கடவுளுடைய திட்டம் முன்னேறி செல்லும். கடவுளுடைய திட்டம் நடக்கும். கடவுள் எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ தேசத்து உன் மூலமா ஆஸ்வதிப்பேன்னு, அதை உங்க மூலமா அவர் செய்ய போறாரு. தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் அவங்க மைண்ட், இதான் அவங்க பேக்ரவுண்ட், இதான் அவங்க ஃப்ரேம் ஒர்க். இதை விட்டுட்டு மத்த எடுத்து வாட்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுறது மட்டும் இல்ல, நம்ம வேற விதமா திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 14 வருஷத்துல ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போதும் முடி வரும். இது என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் இதுல சில என்ன இருக்கும்னா ஹைப்பர் போல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் பொதுவா கிரேக்க பாஷையில அல்லது அன்னைக்கு யூதர்கள் பயன்படுத்தின மொழியில ஒரு எக்ஸாஜரேட் பண்ற ஒரு இது இருக்கும். இதை எங்க மட்டும் இல்ல, எங்கேயும் பைபிள் புதிய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க பார்க்க முடியும். பவுல் சொல்லுவாரு, உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லுவாரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு இந்தியாலயும் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அர்த்தம் கிடையாது. ஆனா இங்க ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷம்? ஏசுதான் மெஸ்ஸியா. இயேசு மூலமா தான் ராஜ்யம் வருகிறது பூமிக்குன்றது செய்தி எல்லா இடங்களுக்கும் போய் சேரும். சோ அதனாலதான் AD 70க்கு முன்னாடி கிட்டத்தட்ட தோமா வரைக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அது நடந்துச்சு. பட் அது நினைக்கிற மாதிரி அந்த வேர்ல்டு அன்னைக்கு இருந்த ட்ரைபல்ஸுக்குள்ள போனாங்களா நமக்கு தெரியாது. அன்னைக்குள்ள உலகம். பட் அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த நோன் வேர்ல்டுல அதை ஆண்டர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தினுடைய இதுவும் நடக்கும்னு சொல்றாரு. சோ அவர் சில காரியங்களை கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சோ தட் ஹேப்பன் ஆஸ் அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எப்படி எருசலேம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னாரோ, அந்த அவர் சொன்னதுனால அந்த எருசலேமுடைய ஆலயம் கட்டும் பொழுது ஏரோது ராஜா அதுக்கு இடையில பொன் தகடுகளை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு அதை கம்ப்ளீட்டா ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாதபடி டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி கம்ப்ளீட்டா தரமட்டம் ஆக்குறது சொல்றான். அதே மாதிரி சுவிசேஷமும் அன்னைக்கு இருந்த நோன் வேர்ல்டுக்கு சீஷர்கள் மூலமா எடுத்து சொல்லப்படுது, ஈவன் இன்ஸ்பைட் ஆஃப் த பர்சிக்யூஷன். அப்புறம் தானியல்ல சொல்லி இருக்கிற அந்த அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. என்னது? பாழாக்கும் அருவருப்பு. அது நமக்கு தெரியும். லூக்காவுல அது என்னன்றத சொல்லி இருக்குது. எருசலேம் என்னது? இராணுவத்தால் சூழப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க? அதை லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் 20ஆம் வசனத்துல இதே லூக்காவுடைய வெர்ஷன்ல அவருடைய இதுல டிஃபரெண்ட், கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது, அததான் அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாழாக்கும் அருவருப்பு. சோ எருசலேம் என்ன ஆக போகுது? டிஃபைல் ஆக போகுது. எருசலேம் அது அது அதனுடைய பரிசுத்தம், அதனுடைய ஹோலினஸ் அது அழுக்காக்கப்பட போகிறது. அது தூய்மை இழக்க போகிறது. ஏன் எல்லாரும் புற இனத்தார் எல்லாம் எருசலேம் ஆலயத்தை சுற்றியாச்சு, உள்ள நுழைஞ்சாச்சு.
எருசலேம் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமா, அவங்க புறையினத்தார கூட யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. சோ இதை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஓடிருங்க. ஏன்னா இனிமே நீங்க தப்புறதுக்கு உள்ள இருந்தீங்கன்னா யாருக்கு, சீஷர்லாலும் சரி, இதை கேட்கிற இயேசு மெஸ்ஸியான்னு விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க ஓடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நம்ம அறிந்திருக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்டியன்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேற அந்த டைம்ல ஜெருசலம்ல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பண்டிகையை கூட ஆசரிக்கிறதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துல போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைக்கல இயேசு உண்மையா சொன்னதெல்லாம் நடக்கும்னு. இந்த குட்டி சின்ன கூட்ட கிறிஸ்தவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்யல, அத நம்பல. சோ அதனால அவங்க பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. சோ அதனாலதான் அங்க சொல்லி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கற்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, அப்படி இப்படிலாம் சொல்லி இருக்குது. சோ இதெல்லாம் நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். அதனால நான் அதை ரொம்ப ஒவ்வொரு வசனம் வேர்ஸ் பை வேர்ஸா போகல. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற 25ஆம் வசனத்துல, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். சோ ஈவன் அற்புதங்கள் அடையாளங்களை கூட செய்வாங்க யாரு, கள்ளத்திற்கு கிறிஸ்துக்கள், கள்ளத்திற்கு கிறிஸ்து. சோ சீஷர்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இது வந்த உடனே நீங்க அலர்ட் ஆயிடணும் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, இது உண்மையில அவங்களுக்கு தேவையான ஒண்ணு. ஏன் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுறாங்க, பட் இவர் என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாருன்றது இவர் எல்லாமே டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எதிர்பார்த்த மெஸ்ஸியா மாதிரி பண்ணல. இப்போ அந்த எதிர்பார்த்திருக்கிற காலம் வந்துட்டுன்னு அவர் ஏற்கனவே, அதான் அவருடைய சுவிசேஷமே, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, காலம் நிறைவேறி விட்டது, டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு தான். அப்ப எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்றது அவங்களுடைய கொஸ்டின். எப்ப அது ஃபுல்ஃபில் ஆகும், எப்ப முடியும், எப்ப ஆக்சுவலா அந்த எரா ஸ்டார்ட் ஆகும், அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த எரா எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி அவங்க காத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்றாரு, நான் முன்னதான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க என்ன பண்ணணும், இதை கேரி ஆன் பண்ணிட்டு போறது, நான் உங்க கையில கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை கேரி ஆன் பண்ணிட்டு போறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால உங்களுக்கு முன்னதாக சொல்லுகிறேன், இதை அறிவித்திருக்கிறேன்னு சொல்றாரு. அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறான்னு சொன்னா ஓடி போறாதீங்க. 26ஆம் வசனம், அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறான்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா மனுஷகுமாரனுடைய வருகை மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது. சோ இந்த கமிங் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அகைன் கமிங் அப்படின்றது ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற 21st செஞ்சுரியில வாழ்ற நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ஸ்பேஸ் மேன் மாதிரி ஆண்டவர் வந்து இன்னைக்கு கார்ட்டூன்ல அங்கெல்லாம் நம்ம பாக்குறாங்க நம்ம பிள்ளைங்க. அதே மாதிரி அவர் வந்து ஸ்பேஸ் மேன் மாதிரி அங்க இறங்கி வரக்கூடிய ஒரு சீன் கிடையாது யூதர்களுடைய மைண்ட்ல இருந்தது. யூதர்களுடைய மைண்ட்ல மனுஷகுமாரன் வருவாரு அப்படின்னாலே அவங்க மைண்ட்ல உடனே தானியேல் 7ஆம் அதிகாரம் இதுதான் மைண்ட்ல வரும் இமிடியேட்டா. அவங்க பிக்சர் அதுதான். அதனால சொன்னேன் திரும்ப திரும்ப அது யூதனுடைய கான்டெக்ட்ல போனோம், அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13. மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் எதுக்கு வந்தாரு, அவர் நீண்ட ஆயுசுள்ள ஒரு இடம் மட்டும் வந்து, அது நல்லாவே தெரியும், அவங்க ஆராதித்துக் கொண்டிருந்த யெகோவா தேவன் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கொடுக்கப்பட்டது. சோ அவங்க மைண்ட்ல இருந்த பிக்சர் என்னது, மனுஷகுமாரன் வருவாருன்னு அவங்க யூதர்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததும் சரி, சீஷர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததும் சரி, அது பூமியில வந்து இறங்குறத பார்க்கல. அவங்க ஸ்பேஸ் மேன் மாதிரி இறங்கி வர்ற அந்த காட்சியும் அவங்க நினைக்கல. அவங்க எந்த காட்சியை யோசிக்கிறாங்கன்னா, பூமியில வாழ்ந்த அந்த மெசாயா இப்ப அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல பயங்கரமான அந்த தேவன் போயிட்டு அவர்கிட்ட இருந்து ஆட்சியை பெறத குறித்துதான் அவங்க வருகைன்னு நினைக்கிறாங்க. சோ அப்போ மனுஷகுமாரனுடைய வருகைன்றது அதிகாரத்தை பெற்றுக்கொள்றது. மனுஷகுமாரனுடைய வருகைன்றது பூமிக்கு மேல அவருடைய ஆளுகையை எஸ்டாபிஷ் பண்றது. மனுஷகுமாரனுடைய வருகைன்றது அவருதான் அவரு, இதுதான் அவருன்னு சொல்லி அவரை பிரகடனப்படுத்துறது. சோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த வருகை. சோ அவங்களுக்கு அந்த வருகைன்னு நம்ம கற்பனை பண்ற மாதிரி பண்ணல. சோ இப்ப ஏசு என்ன சொல்றாருன்னா, அந்த வருகை எப்படி இருக்கும்னா மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம், லைட்னிங் வந்து ஒரு பிளாஷா இருக்கும். அதாவது அது கூட வந்துடும் முடிஞ்சிடும். அப்படிதான் என்ன அர்த்தம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து யுத்தம் பண்ணிட்டு போர் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாரு. அந்த கமிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவருடைய பிரகடனம், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய கரோனேஷன் இல்லாட்டா அவருடைய ஆளுகை எஸ்டாபிஷ் பண்ணப்படுகிற அந்த சந்தர்ப்பம்,
அந்த தருணம் தான் என்ன தருணம்? எருசலேம் மேல வருகிற நியாய தீர்ப்பு. ஏன்னா இயேசு சொல்றாரு இந்த வார்த்தைகளை. அதுதான் அவருடைய என்னது அவரை உறுதிப்படுத்துகிறது. அது வரும் பொழுது அது மின்னல் மாதிரிதான் இருக்கும். அது ரொம்ப நேரம் நீங்க வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. 2வது, அப்ப என்ன நடக்கும்? பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகு கூடும். So there will be a very big terrible destruction. அங்க பிணம் இங்கே கழுகு அங்க கூடும்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். யுத்தம் வரும் பொழுது அநேக பிணங்கள் வரும். அதை வந்து கழுகுகள் வந்து சாப்பிடும். சோ அப்படிப்பட்ட ஒரு வருகையா இருக்கும் அது. 3வது தான் நம்ம பாக்குற அந்த காட்சியை ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தை இது என்ன சொல்லி இருக்குது? அகைன் இதுவும் ஹைப்பர் போல் தான். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் உயிர் திறந்து நின்று புலம்புற அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா இங்கே இதை சொல்லியிருக்குன்னா எல்லா ட்ரைப்ஸும் யூதர்களுடைய எல்லா ட்ரைப்ஸும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரோம்னா ஈவன் யாரு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கூட. ஏன்னா அன்னைக்கு வந்து இதுல நம்ம நல்ல ஒரு பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த யூதர்கள் யார் அப்படின்னா அந்த சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்படுகிறது. தென் தேசமும் வட தேசம் ஆகும். சோ அதுல இந்த 2.5 கோத்திரம் மாத்திரம் இருந்த தென் தேசம் தான் யூதர்களா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அசீரியால சிதறடிக்கப்பட்டு அவங்க புறஜாதிகளை கலந்து இப்ப அவங்கள புறஜாதிகளா யூதர்களான பிரிக்கவே முடியாது. சோ ஆனா தீர்க்கதரிசனிகள் மூலமா அவங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிற ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு புலம்புவார்கள் மேகங்கள் மேல் வருகிறத. அப்ப அவங்க மேகங்கள் மேல் வருகிறத எங்க பார்த்தாங்க? நம்ம திரும்பவும் எங்க எந்த கற்பனைக்கு தான் போவோம் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு நமக்கு வந்து இந்த டிம்லாகே அப்புறம் ஹாலின்ஸு இவங்க எல்லாம் எழுதின புக்ஸ்ல இருந்து நம்ம பிரசங்கிமார் நமக்கு நிறைய எடுத்து போதிச்சது இந்த விளைவா இந்த 30 40 50 60 வருஷமா நம்ம மைண்ட்ல இருக்கிற பிக்சர் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அப்படியே குதிரையில ஏறி வருவாரு, அதை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். பட் ஆனா இயேசு சொல்ற ஒரு வார்த்தை அதே மத்தேயு வாசிக்கிறத சொல்றத பாருங்களேன். 26ஆம் அதிகாரம் அங்க வந்து இயேசு நியாய விசாரணைக்காக நிக்கிறாரு. நியாய விசாரணைக்காக நிற்கும் போது அங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அது கடை 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் 64ஆம் வசனத்துல இருக்குது. பிரதான ஆசிரியர் அவனை பத்தி கேட்கிறான். அவரை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துதானா? மத்தேயு 26:63. அதற்கு இயேசு என்ன சொல்ல, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. அவனை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து? பிரதான ஆசிரியரை பார்த்து சொல்றாரு. அவன் கொஸ்டின் கேட்கிறான், இவ்வேளை கிறிஸ்து தானே, அதை எங்களுக்கு சொல்லு அப்படி ஆணையிட்டு கேட்கிறான். முதல்ல பேசாம இருக்காரு ஆண்டவர். ஆனா இப்படி கேட்டவனதான் அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதே அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. அது தானியல் உள்ள ஃப்ரேஸ். மேகங்களோடு வந்து அவர் ஆளுகையை பெற்றுக் கொள்றது. யார்கிட்ட இருந்து? நீண்ட ஆயுசுலோட்ட இருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்றது. இது முதல் நீங்கள் காண்பீர்கள். ஃப்ரம் நவ் ஆன். ரொம்ப தெளிவா இருக்குது. நீ முடிஞ்சதுன்னா அந்த கிரீக் வெர்ஷனையும் எடுத்து காமிக்கணும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு அந்த வசதிகளை பண்ண முடியல. ஃப்ரம் நவ் ஆன் புது முதல் காண்பீர்கள். அப்படிதான் என்ன அர்த்தம்? இன்னையில இருந்து சிலுவையில நான் நிக்கிறேன் இல்லையா, உனக்கு முன்னாடி விசாரிக்க நிக்கிறேன். இன்னையில இருந்து நீங்க பார்க்க போறது என்ன தெரியுமா? நான் மேகங்கள் மேல் வருகிறது. சோ இந்த மேகங்கள் மேல் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்சிடென்ட் அல்லது அந்த சம்பவம் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்க எல்லாரையும் தூக்கிட்டு போறதுக்கோ எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கோ அந்த ஒரு பிக்சர் கிடையாது. அது என்ன பிக்சர் அப்படின்னு சொன்னா நடந்துகிட்டே இருக்க போற ஒரு பிக்சர். ஃப்ரம் நவ் ஆன் நீங்க பார்த்துட்டே இருக்க போறீங்க. யார? இயேசு பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறது. யூதர்கள் அவரை நம்பல, அவரை நிராகரிச்சாங்க. பட் சிலுவைக்கு விசாரணை நிக்கிற இன்னைக்கு முதல் கடந்த 3 வருஷமா நீங்க அதை பார்க்கல. பட் நவ் ஆன் யூ ஆர் கோயிங் டு see. அதுதான் அவங்க பார்த்தாங்க. சிலுவையில தொங்கும் போது பார்த்தாங்க, அவர் உயிர் தழும் பொழுது பார்த்தாங்க, பரிசுத்தாவிகள் ஊற்றப்படும் பொழுது பார்த்தாங்க, சபை உருவாக்கப்படும் பொழுது பார்த்தாங்க, சீஷர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு? அவர் மேகங்கள் மேல் வருகிறது தான் as a Lord, as one having authority, அதிகாரம் உடையவரா, வல்லமை உடையவரா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை உடையவரா அவங்க வெளிப்படுத்துறத பார்த்துட்டே இருந்தாங்க. அதுதான் அங்க சொல்றாரு, சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜூஸ். புலம்புவார்கள் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு தெரியுமா? இதை எங்க இருந்து தொடங்குது? அப்போஸ்தலர்லயே ஆரம்பிக்குது.
பட் மேத்யூ சொல்லி இருக்கிற அந்த எருசலேம் டிஸ்ட்ரக்ஷன் அல்லது அந்த பீரியடை தொடர்ந்து அது இன்னும் வேகமா பரவுது. ஏன்னா எருசலேமுடைய அழிவுக்கு பிறகு ஜூடாயிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ரெண்டா தனியா அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எடி 70 நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கிமா நிறைய பயன்படுத்துறதே கிடையாது. ஏன் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு சாதகமா இல்ல. AD 70 எருசலேமுடைய டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் அவங்க இன்னைக்கு மக்களை பயமுறுத்துறதுக்கும் என்டர்டைன் பண்றதுக்கும் நிறைய மீட்டிங்ஸ் போட்டு வீடியோஸ் போட்டு என்டர்டைன் பண்றாங்க இல்லையா. மக்களுக்கு வேண்டியது என்டர்டைன்மெண்ட், த்ரில்லிங்கம் தான். வேலை செய்யறதுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது. ஆனா பைபிள் சொல்றது ஆண்டவரோடு இணைந்து வேலை செய்யும்படியாக நம்மளை அழைக்கிறாரு இந்த புதிய உலகத்தை உருவாக்கும்படியாக. ஆனா மக்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மக்களுக்கு எப்பவுமே உட்காந்து எங்கேயாவது கேட்டுட்டே இருக்கலாமா, என்டர்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றத இன்ட்ரெஸ்ட். அதனால பிரசங்கி மாதிரி இதை சொல்றது கிடையாது. ஏன் சொல்றது கிடையாது அப்படின்னா இதை சொன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ண வேண்டிய பீரியட்ல இருக்கிறோம். இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆயத்தப்படுற பீரியட்ல இருக்கிறோம் இறுதிக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜோம் பண்ணா போதும், நம்ம உட்கார்ந்து இருந்து அவர் எப்போ வருவார்னு காத்துட்டு இருந்தா போதும். பட் AD 70 temple destruction is very very important even in the history of the church. Not only ஜூஸுக்கு முக்கியமானது அது. அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 70க்கு அப்புறம் அவங்க 1948 தான் ஓரளவுக்கு பக்கத்துல வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 years they were scattered. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கதான் யூத மார்க்கமும் கிறிஸ்தவம் ரொம்ப பிரித்தெடுக்கப்பட்டு தனியா வருது. ஏன்னா யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எருசலேமுக்குள்ள போய் ஃபைட் பண்றாங்க. யாரை எதிர்த்து? ரோமை எதிர்த்து போராடுறாங்க, அந்த மெசியாக்களை நம்பி. அந்த ஹிஸ்டரி நம்ம தனியா படிக்கணும், அதை சொல்லிட்டு போனா இப்ப டைம் இல்ல. அந்த மெசியாக்களை நம்பி அவங்க அங்க போய் ஃபைட் பண்றாங்க. கடவுள் எப்படியா நமக்கு யுத்தம் பண்ணி இதுதான் கரெக்டான டைம், தானியல் சொன்ன கால்குலேட் பண்ணபடி எல்லாம் அந்த தானியலுடைய தீர்க்கதரிசன கால்குலேஷன் படி தான் கரெக்டான டைம். என்ன பண்றதுக்கு, எருசலேம மீட்டெடுக்கிறதுக்கு, நம்முடைய ஆட்சியை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி போராடுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே ஒதுங்கிடுது. ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் நான் சொல்றது, யூத கிறிஸ்தவர்கள் ஒதுங்கி ஓடுறாங்க இயேசுவின் வார்த்தைகளை நம்பி. இல்ல நாங்க மலைகளை நோக்கி போறோம்னு சொல்லிட்டு அந்த யூதேயால இருக்கிறவங்க அந்த லிட்டரலா அங்க இருக்கிற ஒரு கிராமத்தை போய் சேர்றாங்க. பிகாஸ் தே பிலீவ் இன் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஈவெண்ட் கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய எர்த்துக்குவாய்க்கு மாதிரி, முக்கியமா ஜூடாயிசத்துக்கு, ஜூயிஷ் ரிலிஜியனுக்கு அது பெரிய எர்த்துக்குவாய்க்கு, ஒரு பெரிய அவங்க மாத்தி போட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜூஸ் என்ன பண்றாங்க, அவங்க ரிலிஜியனே ரீடிஃபைன் பண்றாங்க. ஆலயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதுக்கு, ஏன்னா இப்ப ஆலயம் இல்லை, ஆண்டவர் செயல்படுவாருன்னு ஜோசபஸ் ஒரு பக்கம், என்ன அவனையும் ஜூ தான் நமக்கு தெரியும். ஜோசபஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல கடவுள் இப்போ மெஸ்ஸியாவா ரோமன் வெஸ்பாசியன் அப்படின்ற எம்பரருக்கு கிட்டத்தட்ட அவரு கையில என்ன பண்ணிட்டாரு, ஆளுகையை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஜோசபஸ் அவங்களுக்கு டீச் பண்றாரு. யாருக்கு? யூதர்களுக்கு. இன்னொரு குரூப் இல்ல கடவுள் எங்க மூலமா தான் செயல்படுவார், இன்னும் நாங்க காத்திருக்கோம்னு சொல்லி ஒதுங்கி தனியா போறாங்க. இப்படி நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் செப்பரேட் ஆகுறாங்க. ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு லைக் ஷேட்டரிங் மோமெண்ட். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஈவென்ட். ஏன்னா அதுல பிரியுறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு, நிறைய பேர் கிறிஸ்துவ ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனுஷகுமாரன் மேனி வருகிறதுனா இவர் தான் மெஸ்ஸியா, இவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவர் வந்துட்டார். நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்யல, அவர் ரோமர்ல அழிக்கல, பட் அவர் பூமி முழுவதும் ஆளுகை செய்கிற அந்த ராஜாவாய் அவர் ஏற்கனவே வந்து விட்டார் என்பதை அவங்க அறிய ஆரம்பிக்கிறாங்க. அததான் அவர் இங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க காண்பார்கள், புலம்புவார்கள். என்ன நடக்கும்? வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. இதெல்லாம் என்ன பர்சேஜ் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல பார்க்க கூடாது. என்ன கான்டெக்ட்ல பார்க்கணும்? அந்த தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்க தரிசனங்கள்ல, அதனாலதான் நான் போன வாரம் எடுத்து காமிச்சேன். ஏசாயா 27 அதிகாரம் அந்த கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. அங்க பாருங்களா, 27:13 அக்காலத்தில் பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அங்கிருந்து எக்காலம் ஊதிட்டு இருப்பாரு அப்படின்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடன்றது ட்ரம்பட் கால் அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு கடவுள் தாம் பெரிய ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வாய்ஸ், ஒரு எச்சரிப்பு. அவருக்கு ட்ரம்பட் கால் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வாருக்கு கூப்பிடும்போது ட்ரம்பட் கூடுவாங்க, ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடும்போது ட்ரம்பட்டை ஊதுவாங்க. ஸோ ஜூயிஷ் கல்ச்சர். ஸோ ஆண்டவர் ஊதுறார் அப்படின்னா ஹேஸ் சம்திங் டு சே. அதான் அது எப்ப என்ன நடக்கும்?
அங்க பாருங்களேன், அழகா சொல்லி இருக்குது. ஏசாயா 27ஆம் அதிகாரம். அகைன் த சேம் திங்க தான் இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? எப்ப ஆண்டவர் அந்த எக்காலத்தை ஊதுவாரு, எப்ப திரும்பவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கேதரிங் டுகெதர், என்னது, கூட்டி சேர்க்கப்படுதல். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. சாலமோனுக்கு அப்புறம் உள்ள அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. மெஸ்ஸியா வரும் பொழுது, அந்த புதிய யுகம் ஆரம்பிக்கும் பொழுது சேர்க்கப்படுவாங்க, கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பது தீர்க்கதரிசனங்கள்ல திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பைபிள் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனங்கள எரேமியா, எசேக்கியேல திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது எவ்வளவு கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப அந்த அந்த டோன்ல தான் அங்க போயிட்டே இருக்கும். நான் சேர்ப்பேன், நான் திரும்ப உங்களை கூட்டி சேர்ப்பேன். நீங்க ரெண்டு கோல் மாதிரி இருக்கீங்க, நான் ரெண்டு பேரையும் இணைக்க போறேன். ரெண்டு தேசத்தாரையும், இஸ்ரவேல் யூதா ரெண்டு கோத்திரத்தாரையும் நான் கூட்டி சேர்க்க போறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பாரு. பட் அந்த கூட்டி சேர்க்கிறது அவங்க எதிர்பார்த்தது என்னது? உண்மையிலேயே அவங்க எல்லாம் பியூரிஃபை ஆகி புறஜாதியாட்ட இருந்து மிக்ஸ் ஆனதுல இருந்தா அது பாசிபிளே கிடையாது. அவங்களுக்குமே தெரியும். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. பட் ஆண்டவர் அது இது ஆண்டவர் அதை சொன்னதையும், அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்களும் முதல் நூற்றாண்டு சீஷர்களும் விசுவாசிகளும் புரிந்து கொண்டது எப்படி தெரியுமா? அதுதான் ஜென்டைல்ஸோட இன்கேதரிங். ஆண்டவர் இவங்களை பிரித்து அவங்கள சிதறடிச்சு ஜென்டைல்ஸோட மிக்ஸ் பண்ண வச்சுட்டு இயேசு மூலமா ஜென்டைல்ஸ கூட்டி சேர்க்கிறாரு. சோ இப்போ ஒருவேளை ஜென்டைல்ஸ்ல சேர்ந்தவங்க நிறைய பேர் யாரா இருக்கலாம், அந்த பிரிந்து சிதறடிக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்துல இருந்து மிக்ஸ் ஆக நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த 27ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். 13ஆம் வசனத்துல பார்ப்போம். 27:13, ஏசாயா 27:13. பெரிய காலம் ஊதப்படும், அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்து விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. those who are perishing. சரி, 12ஆம் வசனத்துல இருக்குது. அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையில் விளைவு தொடங்கி ஏற்று நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரேல் புத்திரரை நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. ஓ இஸ்ரேலைட்ஸ், யூ வில் பி கேதர்ட் பை ஒன் பை ஒன். சோ இதெல்லாம் அவங்க சிந்திச்சு வாசிச்சு அதை திரும்ப திரும்ப பேசி டிஸ்கஸ் பண்ணி எப்படி ஆண்டு சேர்ப்பாரு, எப்படி அவன் அங்க போயில இருப்பான், நம்ம கோத்திரத்துல ரூபன் கோத்திரத்துல உள்ளவனோ அல்ல சிமியோன்ல உள்ளவனோ லேவியில உள்ளவனோ அவன் அங்கெல்லாம் இருப்பான், அவனை எப்படி கூட்டி சேர்ப்பாரு ஆண்டு சொல்றாரு ஒன் பை ஒன் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி. பட் ஆல்ரெடி போய் மத்தியில என்ன சொல்றாரு, அந்த இக்காலம் துணிக்கும் பொழுது மெசஞ்சர்ஸ் வில் கேதர், என்னது, என்ன செய்வாங்க, அவர் கூட்டி சேர்ப்பார். 10:24 எதுல வாசிக்கிறோம்? 4 மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கூட்டி சேர்த்தாங்களா? சேர்த்தாங்க. அதனாலதான் சர்ச் ஃபார்ம் ஆச்சுது. அதனாலதான் என்ன வந்துச்சு, புறையினத்தாரும் யூதர்களும் சேர்ந்த அந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது. அதான் தேவனுடைய வழி. அதான் தேவனுடைய வழி. தீர்க்கதரிசனங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்களை, தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்ட காரியங்களை இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. பட் ஹி ஃபுல்ஃபில்ட் இன் ஹிஸ் ஓன் வே. தேவன் தம்முடைய வழியின்படி அவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். சோ இது நடக்கும். சோ என்ன மொத்தத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும். அத்தி மரத்தினால ஊமை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வசந்த காலம் சமயமாய் நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இவைகள்லாம் நீங்கள் காணும் போது. சோ அவங்களுக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இவ்வளவு ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? நல்லா கவனிங்க. 24:33 சொல்றாரு, அப்படியே இவைகள்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருக்கே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதை சொல்லிட்டு தான் உடனே சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி. சோ இப்பவே நடந்துரும், ஒரு ஜெனரேஷன்ல நடந்துரும். பட் நீங்க யோசிச்சு பாருங்களா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனால இயேசு பின்பற்றுறாங்க, அவர் மெஸ்ஸியான்னு சொல்லி நம்புறாங்க, அவர் மறிக்கிறாரு, உயிர் தெழுந்தவரை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. ரோம சாம்ராஜ்யம் அப்படியேதான் இருக்குது. இவங்களுக்கு உபத்திரவம் தான் பெருகிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, இவங்க மைண்ட் செட் என்ன ஆயிருக்கும் இயேசு கிறிஸ்து இதை சொல்லல அப்படின்னு சொன்னா. என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ ஆண்டவர் இது மெஸ்ஸியா இவரு இல்ல போல, இது நம்ம தான் ஏமாந்துட்டோம் போல அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது நடக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன நினைச்சிருங்க, அவர் வாசல் அருகே வந்துட்டார். இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆளுகை உலகம் எங்கும் பரவிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. பட் பரவும், அது இன்னும் விரிவடையும். மெஸ்ஸியா தானியேலால் குறிக்கப்பட்ட அந்த மனுஷகுமாரன் எல்லா துறைத்தனங்களையும் எல்லா மக்கள் கூட்டங்களையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இவர் தான் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க, புத்திரவங்களை சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்றதுக்குதான் இதெல்லாம் சொல்றாரு. வானம் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போதில்லை. வானம் பூமி ஒளிந்து போன்றதுக்கும் ஒரு பெரிய மீனிங் இருக்குது.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வானம் பூமின்றது டெம்பிள், ஆலயம். ஹெவனும் எர்த்தும் ஜாயின் ஆகுறது தான் டெம்பிள். அது ஒளிஞ்சு போகும், ஆனா என்ன வார்த்தையில் ஒளிந்து போகாது. சோ அவங்க அத யூதர்கள் யூதர்களுடைய அந்த வே ஆஃப் தியாலஜியை நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு பாக்குற சிஸ்டமிக் தியாலஜி இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெம்பிள் தியாலஜி. தேவன் எப்ப வாசம் பண்ணுவாரு, எங்க வாசம் பண்ணுவாரு அப்படின்றதுதான். ஏன்னா ஆதியாமத்துல இருந்தே அதுதான் பாக்குறோம். ஆண்டவர் அங்க வாசம் பண்றாரு, ஏதோ இந்த இடத்துல உலாவுறாரு. சோ அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு வானம் பூமி ஒளிந்து போகும். சரி, இப்ப 36 வசனம் வரும்போது நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும். அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான். இதை ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இயேசு இதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு? அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 24ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா 25ஆம் வசனத்துல முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா எப்போ ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவருடைய மகிமை, அவருடைய மேகங்கள் மேல் வருகிறது, வெளிப்படுறது எப்பன்றது உண்மையிலேயே இயேசு சொல்லும் பொழுது அவருக்குமே அவர்தான் சொல்றாரு, மனுஷகுமாரன் கூட தெரியாது. அது ரகசிய வருகையே கிடையாது. ரகசிய வருகையில அவர் எப்போ பிதா அங்கிருந்து சொன்னோம்னா அவர் ரெடியாகி கிளம்பி வர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர். ஆனா அப்படி கிடையாது. அவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 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 நாளிகை, இந்த நாள், இதெல்லாம் எதை மீன்படுது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காரையோ, ஒரு குறிப்பிட்ட மணித்துளியையோ, ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தையே குடிக்கல. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி நடக்கும் அப்படின்னு இந்த ஜெனரேஷன்ல நடக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எக்ஸாக்டா அந்த டைம், அந்த டேய நீங்க உங்களால என்ன பண்ண முடியாது. டே இன் த சென்ஸ் அந்த கரெக்டான இதை உங்களுக்கு தெரியாது. பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ரீசனே அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இது இருக்காது. எப்படி இருக்கும்? நோவா காலத்தை மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. AD 30க்கு அப்புறம் கிட்டத்தட்ட AD 66 வரைக்கும் நல்லா ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்குது. யூதர்களுக்கு நல்ல ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் எப்படா நமக்கு ஆட்சி கிடைக்கும், நம்ம எப்ப ரோமர்களை அழிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோமர்கள் எங்க மூலமா தான் உலகத்துக்கு சமாதானம், எங்க மூலமா தான் பீஸ், எங்க மூலமா தான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணி சீசரை லார்டா வச்சு உலகத்தை எல்லாத்தையும் சீசர் ரிலிஜியன்ல யுனைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு இருந்த ரோமன் வேர்ல்டு ஃபுல்லா. சோ ஒரு பக்கம் பீப்புளும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பழைய மாதிரி நல்ல கொள்ளையர்கள் இருந்து அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கிடைச்சது. பெரிய பெரிய ரோட்ஸ் எல்லாம் அவங்க பில்ட் பண்ணாங்க. சோ நிறைய நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சதுனால மெனி பீப்புள், மெனி ஏஷியன்ஸ் ஆர் ஹாப்பி. ஆனா ஆண்டவருக்கு சொல்றாரு, இது ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். நோவா காலத்துல நடந்த மாதிரி எல்லாமே ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அதே மாதிரிதான் நடக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, யூதர்களும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த மெசியா வந்தாரு, இந்த சீஷர்கள் ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்கிறாங்களே, உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அவர் இங்க சொல்லல. பட் இதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா இது சொல்லும் பொழுது அதெல்லாம் நடக்கல. மத்திய இதை எழுதும் பொழுது அது நடந்துருச்சு, உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. பட் இவங்க எச்சரிக்கிறதுக்காக எழுதுறாரு. சோ அப்படியே ஆஸ் யூஷுவல் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இவங்களுக்கு உபத்திரவம் நடக்கும், இன்னொரு பக்கம் என்னது மத்த மக்கள் எல்லாம் ஜாலியா ஆஸ் யூஷுவல் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த எருசலேம் ஆலயத்துல அந்த பீரியட்ல அவ்வளவு நெருக்கடியான காலம் தான். ஆனாலும் யூதர்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு திரளாங்க உலகத்துல பல பகுதியில இருந்து புறப்பட்டு போயிருக்காங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு நார்மலான ஒரு நிலைமையா கூட அவங்களுக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் இங்க சொல்றாரு. அப்படி இருக்கும். ஆனாலும் அந்த டைம்ல தான் கடவுள் என்ன பண்ணுவாரு? பிதாவுக்கு தெரியும் அந்த வேலை எப்ப கம்ப்ளீட்டா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. யார் கையில? அவங்க ரோமர் கையிலன்னு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு அதை மறைமுகமா தான் வச்சிருந்தாரு. நல்லா தெரியும் அவங்களுக்கு சம்திங் கிரேட் அண்ட் என்னது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுதுன்றது தெரியுது. பட் அது எப்படி எதுன்றதெல்லாம் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் தான் இயேசு கிறிஸ்து எல்லா ஆளுகையும் எல்லா அதிகாரத்தையும் உடையவராக்குனார் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி, உறுதியான அத்தாட்சியா ஆண்டவர் சொல்றாரு. சோ அவருடைய கமிங், தானியல்ல சொல்லப்பட்ட அந்த வருகை, அது எஸ்டாப்ளிஷ் ஆகுறது, அது அஷ்யூர் ஆகுறது, அது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தைகளுடைய நிறைவேறுதல் தான். பட் அது எக்ஸாக்டா எப்பன்றது தெரியாது.
அதையும் ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் அந்த அப்ப ஏன் இவங்கள விழி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் முன்னாடி 41 வருஷத்துல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவது. நாம நல்லாவே ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியாச்சு. ஏற்றுக்கொள்ளப்படுறதும் கைவிடப்படுறதும், ஏற்றுக்கொள்ளப்படுறதுன்னா இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஒன் வில் பி டேக்கன் அவே, ஒன் வில் பி லெஃப்ட். டேக்கன் அவேனா எதுக்கு? யோமர்கள் நார்மலா இருக்கும். அவங்க ஒருவேளை அவங்க அப்பவே அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா இருந்த ஈவன் பாசிவா கொஞ்சம் ஜூஸ் இருந்தாங்க. எங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு, நமக்காக ஏதாவது பண்ணிடுவாரு. அவங்க அவங்க இத மாதிரி வைராக்கியமா ஜெலட்ஸ் சொல்லக்கூடிய அந்த குரூப் மாதிரியோ, அந்த வைராக்கியமா ரிவோல்ட்ல இறங்கணும், போராட்டத்துல இறங்கணும், கலகம் பண்ணணும்னு உள்ளவங்க கிடையாது. நார்மலா இருந்தவங்க. அவங்களே வந்து இழுத்துட்டு போனோம். எதுக்காக? எருசலேமுக்குள்ள இருந்ததுனால. எக்ஸப்ட் கிறிஸ்டியன்ஸ். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். வயல் ஒருத்தர் 2 பேர் அடைச்சிட்டு இருக்கிறவங்க எடுத்துட்டு போவாங்கன்னா அது ஒரு மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ் தான். பட் இருந்தாலும் அது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பீரியட்ல நடக்கிற அந்த டிஸ்ட்ரக்ஷன்ல வரக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தெளிவா தெளிவா இந்த சென்ஸ், ஒரு பக்கம் தெளிவா, இன்னொரு பக்கம் மறைமுகமா, 2 விதத்திலையும் அவங்களுக்கு சொல்றாரு. அப்ப ஏன் இவங்களுக்கு வந்து உங்கள் ஆண்டவர் இன நாளிகையில வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னு திருங்கள்னு சொல்றாரு. 42 வருஷத்தை பாருங்க. இவங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, அவரு எப்படி அவரு அவரு அவர் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துற, தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ற அந்த பீரியட், எஸ்பெஷலி ஜெருசலம் டிஸ்ட்ரக்ஷன் அப்போ, அந்த பீரியடு வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். உண்மையிலே கடினம் தான். பட் நீங்க விழிப்பா இருங்க, நீங்க விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும்? பிகாஸ் அதுக்கு பிறகு வரக்கூடிய கிட்டத்தட்ட 24 அதிகாரம், 25 அதிகாரம், 26 அதிகாரம், இந்த 3 சரி 24 அதிகாரம், 25 அதிகாரம், 26 அதிகாரம் கிடையாது. இந்த 2 அதிகாரங்கள்லையும் ஒரு 5 நிமிஷம் கூட நான் எடுத்து அதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சோ தட் நம்ம இன்னும் அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக 3 பேரபிள்ஸ் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ 43 வருஷத்துல திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜெயமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். இது வந்து என்ன, நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். ஆனால் நீங்களும் இதை வச்சுதான் என்ன பண்றாங்க இன்னைக்கு எல்லாரும் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த ஆயத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்ன ஆயத்தம் prepared to என்னது சஸ்டைன், prepared to என்னது அந்த ட்ரிபுலேஷனை, அந்த உபத்திரவத்தை, அங்க அப்ப வர்ற அந்த என்னது வஞ்சனைய, அப்ப வருகிற அந்த ஏமாற்றுகளை எல்லாம் தாக்கு பிடிச்சு இந்த சுவிசேஷத்தை நான் தான் மெஸ்ஸியா அப்படின்றதையும், நான் தான் உலகத்தின் ராஜா, உலகத்தின் ஆண்டவர் என்பதையும் அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கிற அந்த பெரிய பொறுப்பை நீங்க செய்யறதற்கு விழிப்பா இருங்கள். அதான் ஆண்டவர் சொல்ல வருது. இட்ஸ் நாட் இப்போ நம்ம வந்து பரிசுத்தம் ஆயிட்டே இருந்து பறந்து போறதுக்கு ரெடி ஆகுறதுக்கான அந்த மீனிங் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கான மீனிங்? அதான் ஆண்டவர் சொல்றாரு. 3 எக்ஸாம்ஸ சொல்றாரு. ஒண்ணு, அந்த எஜமான் போயிட்டு திரும்ப வரும் பொழுது ஊழியக்காரன் வந்து என்னது ஏன் எஜமான் போயிட்டான் நிறைய நாள் ஆகும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பேரபிள் சொல்றாரு. சோ இது பேரபிள் தான். அதுக்கு நீங்க வேற விளக்கம்லாம் கொடுக்க கூடாது. அது 10 கன்னிகைகளை சொல்றாரு. அதுவும் பேரபிள் தான். அதுக்கு வேற விளக்கம்லாம் கொடுக்க கூடாது. இந்த 2 பேரபிள்ஸுமே அது மாதிரி தாளந்து, இந்த 3மே எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 பேரபிள்ஸ், ஒரு பேரபிள் ஆஸ்திகள் மேல ஆஹ் பொறுப்பை கொடுத்துட்டு போன வேலைக்காரன், சரி எஜமான் கொடுத்துட்டு போற வேலைக்காரன். 25 அதிகாரம் முதல் பகுதியில கன்னிகைகள், அதுக்கு அடுத்தது தாளந்துகள். இது எல்லாமே எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக காத்துட்டு இருந்தாங்க? இந்த ராஜ்யத்துக்காக, இந்த மெஸ்ஸியாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பட் தே மிஸ்ட் ஹிம். 10 கன்னிகையுமா அதான் காமிக்குது. அது அந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொல்றாரு. நம்ம இனி கன்னிகைன்னு சொல்லி கன்னிகைக்கு மணவாளனுக்காக அப்படின்னு சொல்லி ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க. பட் அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் இஸ்ரவேல் அல்லது யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக? தானியேல் சொன்ன அந்த வருகை எப்போ நடக்கும், மனுஷகுமாரனுடைய ஆளுகை எப்போ வரும்ட்டு. பட் தே மிசரபிளி மிஸ்ட் இட். பரிதாபகரமாக அதை அவங்களால கேட்ச் பண்ண முடியல. ஆனா சீசரல் கேட்ச் பண்ணணும். பட் தே ஹேவ் டு வித்ஸ்டாண்ட். ஈஸி கிடையாது. அந்த தலைமுறை முடிகிற வரைக்கும் சபை
எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும், சபை சரியாக உருவாக்கப்பட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும், சபை எஸ்டாப்ளிஷ் ஆகி அது சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா விழிப்பா இருக்கணும். இல்லாட்டி ஈஸியா போயிடலாம். ஏன் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன இந்த மெஸ்ஸியாவை நம்பி இருக்கீங்க, ஆனா தீர்க்க தரிசனங்கள் இப்படி எல்லாம் சொல்லுது, நீங்க எப்படி இதை சொல்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது உபத்திரவத்தின் நடுவில் நிறைய பேர் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விழித்திருங்கள், நீங்க ஆயத்தமா இருங்க. எதுக்காக ஆயத்தமா இருங்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, பூமியிலே எஸ்டாப்ளிஷ் ஆகுற இந்த ராஜ்யத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறதற்கு ஆயத்தமா இருங்கள். சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப அங்க சொல்றாரு. இல்லாட்டா நீங்களும் என்ன ஆயிடுவீங்க, நீங்களும் அதுல போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அன்னைக்கு யூதர்கள் அன்னைக்கு அந்த அவரை விசுவாசியாம அந்த எருசலேம் அழிவின் போது அழிக்கப்பட்ட அந்த யூதர்களுக்கு இனி ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுறதுக்கு? கிடையாது. இவன் உயிர்த்தெழுதல்ல கூட மெஸ்ஸியாவை ரிஜெக்ட் பண்ண கூட்டத்துலதான் அவங்க இருப்பாங்க. மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்ட கூட்டத்துல அவங்க இருக்க முடியாது. அதனாலதான் அந்த 3 உவமைகளை சொல்றாரு. கடைசியா எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷகுமாரன் 31 வசனத்துல இருந்து இருக்குது. அன்று சுத்தமான இதை மட்டும் இன்னைக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 31 வசனத்துல உள்ளதை மட்டும் நான் சுருக்கமா அடுத்த வாரம் சொல்லிட்டு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணலாம். ஜெபம் பண்ணிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில காரியங்களை எங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு கொள்ள எங்களுக்கு அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே தேவன் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ காரியங்களே கற்று தந்து கொண்டிருக்கிறீர். வேதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர் நடுவிலே ஆண்டவரை பரவி வருகிற ஆண்டவரே வருகையை குறித்த தவறான போதனைகளினாலே கிறிஸ்தவம் இன்றைக்கு ஆண்டவரே செயலிழந்து, ஆண்டவரே தேவனுக்காக இந்த பூமியிலே கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கார் என்பதை புரிந்து அதை செய்ய முடியாமல் ஆண்டவரே முடங்கி கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே சீஷர்களுக்கு நீ சொன்ன அந்த காரியங்களை பல நேரங்களே தவறாய் புரிந்து கொண்டதினாலே கிறிஸ்தவம் ஆண்டவர் யூதர்களுக்கு என்று ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்ட மெஸ்ஸியாவின் அந்த வருகையை அவங்க தவறாய் புரிந்து கொண்டு, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தவறாய் புரிந்து கொண்டதினாலே ஆண்டவரை இன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று வரும் என்று காத்து தங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்கிற போர்வையிலே சும்மா இருக்கிறோம் ஆண்டவரே. சும்மா இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும். இவளிலிருந்து நாங்கள் வெளிவர, எங்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நாங்கள் வெளியில் கொண்டு வர எங்களுக்கு கிருபைகளை தாரும். உமக்காக நாங்கள் செய்ய வேண்டியதிலே செய்யும்படியாய் எங்களை பலப்படுத்தும். இந்த திருக்கரத்திலே தருகிறோம். இந்த பயிற்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.